இன்னைக்கு பிறை 14 நிலா பாருங்க அப்படியே. மாஷா அல்லாஹ், எப்படி இருக்கு? முழுசா இருக்கா பாதியா இருக்கா? ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஜரீர் இப்னு அப்துல்லா என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி சொல்றாங்க, ஒரு நாள் இதே மாதிரி பௌர்ணமி நாள் அன்னைக்கு, சந்திரன் முழுமையாக இருக்கிற அன்னைக்கு அல்லாஹுடைய தூதர் எங்களிடத்துல வந்து இத பார்த்துக்கிட்டே சொன்னாங்க, இதோ இந்த சந்திரனை நீங்க பார்ப்பது போல உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். யார பார்ப்பீர்கள்? இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், உங்களின் ரப்பை பார்ப்பீர்கள், உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். எப்படி தெரியுமா சொன்னாங்க? இதோ கமா தரவுன ஹாதல் கமர், இந்த சந்திரனை நீங்க பாக்குறீங்க இல்லையா, லா துலாம்மூன ஃபீ ருயதிஹி, இத நீங்க பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சுக்கிட்டு தள்ளு முள்ளு ஏற்பட்டுக்கிட்டா பாக்குறோம் இல்ல ஹஸ்ரத்? உலகம் பூரா எப்படி ஹஸ்ரத் இது தெரியும்? உலக மக்கள் எல்லாரும் பாக்குறதுன்னா கஷ்டமே, அப்படி கஷ்டம் இருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்களா? நின்ற இடத்துல தாராளமா பார்க்கலாமா இல்லையா? இதே போல சொர்க்கத்துல நீங்கள் அல்லாஹுவை ஃப்ரீயா மனசா உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் நம்ம கண்ணால பார்ப்போம். இறைவன் எந்த ரப்பை காலம் முழுக்க மனசுல நினைச்சு மனசுல நம்பி ஈமானோட இஸ்லாத்தோட வாழ்ந்தோமோ, அல்லாஹ்வுக்காக வணங்கி இருந்தோமோ, இந்த ரப்பை இறைவனை சொர்க்கத்துல நாம் என்ன செய்வோம்? இப்ப சொல்லுமா, மத்த பாக்கியங்களை விடவும் படைச்ச இறைவனை பார்க்கிற பாக்கியம்தான் உயர்ந்தது. இறைவா, உன்னை பார்க்க இப்படிப்பட்ட பாக்கியம் கொடுத்துட்டே, தன் திரையை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? இந்த சந்திரனை பார்த்து பௌர்ணமி நாள் அன்னைக்கு சஹாபாக்கள் இடத்துல இப்படி சொல்லும் போது சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாரு. அந்த சஹாபி இதை சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சரி, அதை எப்படின்னு கற்பனை பண்ணக்கூடாது, இதை நம்ம நம்பணுமே தவிர என்ன செஞ்சிடக்கூடாது? கற்பனை பண்ணக்கூடாது. அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ அப்படி இருக்கிறான், அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு இனிமேல் ஒவ்வொரு மாசம் பிறை 14 வரும்போது இத மனசுல நினைப்பீங்களா? இந்த முழு நிலவை பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஈமானிய பார்வை வருமா? வரணுமா இல்லையா? வீட்டுல போய் சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், உஜூஹு யௌமஇதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா, மறுமை நாள்ல என் அடியார்களின் முகங்கள், என்னுடைய சில அடியார்களின் முகங்கள் பொலிவோடு இருக்கும், ஜெகஜோதியா மின்னும். சொல்லிட்டு சொல்றான், என்னை அவர்கள் தன் கண்களால் பார்ப்பார்கள். தங்கம் அல்லாஹ் கொடுக்கிற உயர்ந்த பாக்கியம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை விடவும் அவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் தான்.